கட்சி அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் சொல்லி இப்ப புதுசா கிளம்பி இருக்காங்க. யாராவது கூட்டணிக்கு வாங்க, எல்லாத்துக்கும் போங்க. அவர் சொல்றார் பன்னீர்செல்வம், நாங்கள் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்காக நாங்கள் கூட்டணி சேர போகிறோம். தினகரனும் அப்படித்தான் சொல்றார். நாங்கள் அதையா சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாங்களும் நரேந்திர மோடி தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் சொன்னோம். ஆனா அவங்க தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை வந்தார் என்றா பேசுறாரு. அவர் வெளியே வர்றார். அடுத்த பிரதமர் மோடின்னு கத்துறாங்க, அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலைங்கிறாங்க. எங்களை பார்த்தா எலிச்சவாயினா தெரியுதா? நீங்க பிரதமருக்கு நாங்க ஓட்டு போடுவோம், முதலமைச்சருக்கு நீங்க அவர் அண்ணாமலைங்க, உங்க பின்னால காவடி எடுக்க முடியுமா? வேலையை பாரியான்னு போயிட்டு அமித்ஷாட்டையும் நட்டாட்ட சொல்லிட்டு ஆண்மையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 எப்படி வெளியே வந்தாரோ அதே போல கூட்டணி பிஜேபி இல்லை என்று சொல்லி ஆண்மையாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு மனதார எங்களை ஆதரிக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார், வெறிபிடித்த மதவெறி பிடித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களை மிரட்டுவதற்கு ஒரு அண்ணாமலையை விட்டு பேசினால் அதை போய் சொல்றாங்க நம்ம தலைவர்கள்லாம். ஐயா, உங்க தலைவர் இப்படி பேசுறாரு, அவர் தான் அடுத்த முதலமைச்சருங்கிறாங்க. நாங்க என்ன வேற கடை வச்சுக்கிறதா, வேற முடி திருத்துற நிலையம் வச்சுக்கிறதா, வேற துவைக்கிற நிலையம் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதா, என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு, ஐயா அதனால நாங்க வெளியேறுகிறோம், இந்த கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக எம்ஜிஆரை போல கட்சிக்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி. இந்த மேடையை பாருங்க, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி கொறடாக்கள், படித்தவர்கள், சகோதரிகள் அத்தனை பேர் இருக்கோம். நாங்க இழிச்ச வயதுங்களா போய் ரோட்ல போற கிறுக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு தான் கட்சியில் இருக்குன்னு சொல்லி கூட்டம் போடுறது உங்களை எல்லாம் பேசியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில நீங்க அவங்க நம்ம பிள்ளைங்க சீனிவாசன் கூப்பிடுறாரு, பூபதி கூப்பிடுறாரு, வட்டச்செயலாளர் கூப்பிடுறாரு, சகோதரி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அன்பு ஈடுபாடு இருந்தாலும் வர முடியும். எல்லாரும் அடிமைகள் திமுக இருக்கிற மாதிரி இந்த கட்சியை பார்த்து பன்னீர்செல்வம், அவர் தினகரன் போன்றவர்கள்லாம் நாங்கள் எந்த வழியிலும் எடப்பாடி கூட சேர முடியாது, உங்களை யாருப்பா சேர சொல்லுது, நீங்க வந்தா நாங்க நாசமா போயிடும் தான் நாங்களே ஒதுக்கி வந்துட்டோம், உங்களை நீக்கிட்டோமேன்னு சொல்றேன். இங்க இருக்கிற பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிற நண்பர்கள், தினகரனை ஆதரிக்கிற நண்பர்கள், சசிகலா அம்மாவை ஆதரிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து மறுசிந்தனை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அவர்களோடு இருக்க வேண்டுமா? மண் குதிரைன்னு சொல்லுவாங்க, மண் குதிர்ன்னு சொல்லுவாங்க. ஆத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கும் மண் குதிர், தண்ணி வந்து அடிபட்டு போயிடும், அது மருவி மண் குதிரை ஆகி போச்சு. அந்த மண் குதிரையை நம்பி பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தினகரனை போன்றவர்களிடம் மற்றவர்களிடம் போகிறேன்னு சொன்னால் வெள்ளு கரித்த நீராகி போயிடும். மற்றவர்களிடம் நான் கேட்டேன், என்னப்பா இன்னும் டிடிவி கூட 10 பேர் இருக்காங்க, பன்னீர்செல்வத்துக்கு கூட 10 பேர் இருக்காங்க, தேர்தலுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.